அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதை என் சர்டிஃபிகேட் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்படி நெக் பேண்டு கட்டணும், மேஐ ப்ளீஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து மச்சோபிளைஸ்ட் வரைக்கும் ஹம்பிளி சப்மிட்டிங் அப்படின்ற ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், கெஸ்டரு, டோனு, டிராஃப்டிங்கு, அதை கன்வேயன்சிங் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடியவங்க இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்க்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறவங்க தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சீனியர். அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைவாங்க. ஒரு சர்ஜனோட ரூமில், ஐசியூ ரூமில் எப்படி நடந்துக்கிறோன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நியூரோ சர்ஜன்ஸ், ஆர்த்தோ சர்ஜன்ஸ் தான் இன்னும் உயிரோடு வாழ்கிறாங்க. அதே போல் தான் என்னைய சீனியர் கவுன்சில்கிட்ட போய் சேர்த்தப்ப, என்னோடய சரணானந்த் சேர்த்தப்ப அவங்க கற்றுக் கொடுத்தது தான் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம நீதிமன்றங்களில் பெரும்பாலும் புலங்குற வார்த்தைகளை எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்ஸு அப்படி கிடையாது, அப்பாலஜிஸ் அப்படி ஒற்றை வார்த்தையான அர்த்தம் கிடையாது. அது பல நேரங்களில் அது பேசிவ் வாய்ஸ். ஐ ஆம் எக்ஸ்கியூஸ்டு பை யூ, மே ஐ ப்ளீஸ், இப்படி எல்லாமே அதில் வந்து பேசிவ் வாய்ஸ். நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட பணிவோடு இதை சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் அனுமதிச்சா நான் அதை பணிந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற பேசிவ் வாய்ஸ் இங்கிலீஷ் கிராமரில். அதை ஒற்றை சொல்லாக சொல்லும் பழக்க வழக்கம் ஆரோக்கியமானதாக அல்ல. என் சர்டிஃபிகேட்னு தான் சொல்கிறேன். பிள்ளை பொறுத்தவரைக்கும் என்னை 2000 என்ரோல்மெண்ட் பண்ணோன்னே சீனியர் கவுன்சில்கிட்ட போய் யார் சீனியர்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்குள்ளே உள்ளே போய் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரவங்க. ரெண்டாவது, நீ யார் என கேட்டால் செகண்ட் ஜெனரேஷன் ஜூனியர் ஆஃப் கிரிமினல் சீனியர் ராஜியா சார், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஜூனியர் ஆஃப் பாரி சார், ஜேகே சார், டிகே கோபாலகிருஷ்ணன், ஜிகே சார், அதுக்கு அடுத்து கடைசியாக தன்னோட பேரை, அதுக்கப்புறம் கடைசியாக என்னைய சொல்லு அப்படின்னு சொன்ன சீனியர். உலகெங்கும் வாழக்கூடிய கிரிமினல் சைடு டிஃபென்ஸ் லாயர்ஸ் அத்தனை பேருமே வாழையடி வாழை மரபு. அவர்கள் எல்லோருமே நம்மளுக்கு சீனியர்ஸ். ஒருபோதும் லாப் முடித்தவங்கள சார், மேடம்ன்றதை தாண்டி ஒரு வார்த்தையை டிக்னிட்டியாக பயன்படுத்த வேண்டும் என கற்றுக் கொடுத்தவங்க. கடைசி நிமிஷத்தில் கோர்ட் ப்ராக்டிஸ், பார் பெஞ்ச், டயாஸ், ரிலேஷன்ஷிப்பை முதற்கொண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. பெரும்பாலும் தான் வழக்கு நடத்தும் போது, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரையல் நடத்தும் போது என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி ஓய்வு நேரங்களில் லைப்ரரியில் இருக்கலாம்னு சில சீனியர் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய சீனியர் கவுன்சில் அங்கே போங்க, ஜிகே சார் ட்ரையல் நடத்துகிறாங்க, எஃப்டிசி மதுரை ட்ரையல் கோர்ட்டு தான். ட்ரையல் கோர்ட் இல்லாமல் ஹைகோர்ட்டோ அப்பலேட் கோர்ட்டோ, ட்ரையல் கோர்ட்டில் சஜஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும்னு சொல்லி தந்தது என்னோடய சீனியர் கவுன்சில் தான். ட்ரையல் கோர்ட்டு பேஸ்மெண்ட்டு அப்படின்னு ராம்ஜெத் மலானி அழகர்சாமி சார் சொன்னதாக அழகர்சாமி சாரோட ஜூனியர்ஸ் சொல்லி நான் பார்த்துருக்கேன். கடைசி நிமிஷத்து வரையும் கூட பார் பெஞ்சில் இன்றைக்கி தான் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த ஒரு குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க, பெருமையான பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க, அன்டில் ப்ரூவ் வரை எல்லோரையும் இக்னோரண்ட்டாக பார்க்கக்கூடிய சைல்டிஷான மனத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படி கிரிமினல் சைடில் இதுக்கு முன்னாடியும் இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய கருப்புசாமி பாண்டியன் உள்ளிட்ட அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருமே வாழையடி வாழை மரம் தான். எனக்கு தெரிந்தவரை நான் ஆவணப்படுத்துகிறேன். பிள்ளை பொறுத்தவரையில் ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோவட் அண்ட் ரூல் யுவர் ஓனர். நான் தேங்க்யூ.